அனைவருக்கும் வணக்கம். நம்ம அவை பாட்டி 35வது ஆத்திசூடியில் 35வது வரியில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழ்மை அகற்று அப்படிங்கிறாங்க. கீழ்மை அப்படின்னாக்கா நமக்கு தேவையில்லாத குணங்கள். நமக்கு தேவையில்லாத குணங்களில் அச்சமும் ஒன்று. அச்சம் என்பது பயம். அச்சம் உள்ளவன் எங்கேயுமே வாழ முடியாது. நம்மளை விட பலசாலிகள் எல்லா இடத்துலையும் இருக்கத்தான் செய்வாங்க. அவங்களை கண்டு பயந்துக்கிட்டு இருந்தால் எப்படி? நமக்குரிய பாதைகளை துணிஞ்சு தான் போகணும். அது துஷ்டரை கண்டால் தூர விலகுன்னு போயிட்டே தான் இருக்கணும். எல்லாத்துக்கும் பயந்துட்டு இருந்தால் இன்றைக்கி வாழவே முடியாது. இதை விளக்க ஒரு கதை சொல்கிறேன். ஒரு காட்டில் ஒரு எலி இருந்தது. அந்த எலிக்கு பூனையை கண்டா பயம். ஒரு நாள் ஒரு முனிவர்கிட்ட போய் நின்றுச்சு. அந்த முனிவர் எல்லாத்துக்கும் தேவையானதை கொடுக்குறாருன்னு கேள்விப்பட்டு அவர்கிட்ட போய் நிற்கிது. முனிவர் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும் அப்படின்ட்டு. என்னை பூனையாக மாற்றிடுங்க. அவர் எதுக்குப்பா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, எனக்கு பூனையை கண்டால் பயமாக இருக்குது, நான் பூனையாக இருந்தால் தைரியமாக வாழ்ந்துருவேன் அப்படிங்குது. சரி, உன்னை பூனையாக மாற்றிடுறேங்கிறாரு. மாற்றிட்டார். இப்போ பூனையாக இருந்த அந்த எலி அப்படியே பூனையாக கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டு இருக்குது. அதுக்கு நாயை கண்டால் பயம் வந்துடுச்சு. நாயை கண்டு விளக்க முடியல. அதனால் திரும்ப போய் முனிவர்கிட்ட போய் நிற்குது. என்னைய நாயாகவே மாற்றிடுங்க, எனக்கு நாயை கண்ட தான் ரொம்ப பயமாக இருக்குது அப்படிங்குது. முனிவர் சிரிச்சுக்கிட்டே நாயாக மாற்றிடுறாரு. நாயாக கொஞ்ச காலம் தான் வாழ்ந்தது. அதுக்கு ஓனாயை கண்ட பயம் வந்துடுது. அதனால் திரும்ப நிற்குது. முனிவர் சிரிச்சுக்கிட்டே என்னங்கிறாரு, என்னை ஓனாயாக மாற்றிடுங்க அப்படிங்குது. சரின்ட்டு மாற்றிடுறாரு. இந்த ஓனாய் ரொம்ப காலம் வாழ்ந்தது. ஆனால் அதுக்கு புளியை கண்டால் பயம் வந்துடுச்சு. அதனால் என்னை புளியை மாற்றிருக்கேன்னு சொல்லி திரும்ப நிற்கிது அந்த முனிவர்கிட்ட. முனிவரும் சரி அப்படின்னு மாற்றிடுறாரு. இந்த புலி ஒரு நாள் காட்டில் படுத்துருக்கு. அப்போ திடீர்னு ஒரு பூனை குறுக்க நிற்கிது. அந்த பூனையை கொண்டாலும் சொல்கிறேன்னு பயம் வந்துடுது. என்னடா அது இருக்கிறது, புலி பூனையை கண்டு பயப்படுமா? இந்த மனசு இந்த மாறலையே அப்படின்ட்டு அதுக்கு ரொம்ப வருத்தம் வந்துருச்சு. திரும்ப போய் முன்னிட்டு நிற்குது. சாமி, என்னை திரும்ப எலியாகவே மாற்றிடுங்க, எனக்கு அது போதும் அப்படிங்குது. என்னப்பா நீ என்ன திரும்ப எலியாக மாறிட்டா போதுமா, தைரியமாக வாழ்ந்துருவியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, நான் என்ன உருவம் எடுத்தாலும் என்னை எலி குணத்தை மாற்ற முடியல, அதனால் நான் எலியாகவே வாழ்ந்துட்டு போயிடுறேன் அப்படின்னு கேட்குது. திரும்ப எலியாக மாற்றிடுறாரு. அதாவது நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுன்னா, உருவம் மாறலாம், குணங்கள் மாறாது. எந்த சூழ்நிலை இருந்தாலும் அச்சத்தை கைவிடக்கூடாது. அதாவது அச்சம் நம்மளை பிடிக்கும், ஆனால் அச்சத்தோடய வாழ்ந்தால் நம்ம வாழவே முடியாது. அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிட உடமையடா, வாழ்விலும் சாவு, ஆறிலும் சாவு, நூறிலும் சாவு, தாயகம் காப்பது கடமையடா, தாயகம் காப்பது கடமையடா, அச்சம் என்பது மடமையடா, அஞ்சாமை திராவிடர் உரிமையடா. இப்படி நம்ம முன்னோர்கள்லாம் பாட்டெல்லாம் பாடி வச்சுருக்காங்க. அச்சமே கீழ்களது ஆச்சாரம் அப்படின்னு நம்ம பாரதியார் சொல்லியிருக்காரு. அச்சப்படுபவன் தான் தாழ்ந்தவன், தைரியமானவன் உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம மகாத்மா காந்தியடிகளே சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காரு. எனவே அச்சம் விடுவோம், உச்சம் தொடுவோம். நன்றி, வணக்கம்.